வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஒரு 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 வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் போடுறேன். அதை பார்த்து போட்டு எனக்கு சொல்லுங்க. என்னென்றால் இந்த ஒட்டுக்குழுக்கள் ஒரு விபச்சார கூட்டம் என்று சொல்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திரு கஜேந்திரகுமார் தரப்பு எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்படி கோரிக்கை விடுத்திருப்பவர்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் தனியாக செல்வது என்பது என்ன வகையான அரசியல்? இப்போ செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுக்கிறன்றது ஒரு ஊரில் 10 பேர் சேர்ந்து விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது அது ஒரு சமூக விரோத செயற்பாடு. அதற்குள் அந்த செயற்பாடு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற நபரை பார்த்து நீரும் எங்களோடு சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடும் என்று சொல்லி அழைப்பதற்கு ஒப்பான ஒரு செயல்பாடு. செல்வம் அடைக்கலானுக்கு அதுக்கான அருகதைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய யாரது வலது கை, இடது கை, நடுக்கை, தும்பிக்கை ஆன எங்களுடைய கஜேந்திரன் அவர்கள் சொல்லுவார், செல்வம் அடைக்கலநாதன் ஒரு விபச்சாரி, அதாவது ஒரு ஒட்டுக்குழு விபச்சாரி, அவர்களுக்கு இந்த அருகதையும் இல்லை, நாங்கள் ஒன்றாக பயணிப்போம் என்று வாங்கொண்டு கூப்பிடுவதற்கு என்று சொன்ன எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வலது கை இன்றைக்கு என்ன நடந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்கு அரசியலுக்காண்டி வாக்குகளை கூட்ட வேணும், நாங்கள் ஒட்டி வாணிக்கிறோம் நினைச்சு கொண்டு சனம் வாக்கு போடும் என்று நினைச்சு கொண்டு இவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒன்றா சேர்ந்திருக்கிறார்கள். ஸோ நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு அழிவு ஒன்றுக்கு இட்டு செல்ல போய் நினைக்கிறேன். என்னென்றால் ஒட்டுக்குழுக்கள், அதாவது இந்த ஆரம்பகால போராட்ட காலங்களில் 80, 82, 83, 84, 85, 86, 87 ஆண்டு கால பகுதிகளில் இந்திய அரசாங்கங்களோட சேர்ந்து தமிழ் மக்களை கொன்று குளிச்ச கூட்டம் தான் இந்த ஒட்டுக்குழுக்கள். கொலை, களவு, கற்பழிப்பு, அப்படி இப்படி இபிஆர்ல பிளாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தார்த்தன் அவர்கள் தலைவராக இருந்தவர். இபிஆர்எல்எஃப்க்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன், அதே மாதிரி இபிடிபிக்கு எங்களுடைய டக்ளஸ் வானந்தான். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வளவு காலமும் அவர்கள் எப்படி விமர்சித்தார் என்று சொன்னால், ஒட்டுக்குழுக்கள் அதே நேரம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விரோதிகள் என்றுதான் விமர்சித்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஆனா இன்றைய நாட்கள்ல இது எவ்வாறு இருக்கு என்று சொன்னால், நாங்கள் இன்று ஒன்றாக சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவோம். தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினது வேற, இப்போது இவர்கள் வாக்குகளுக்காக சிதைந்து போயிருக்கின்ற வெள்ளை வேட்டி அரசியலை மீண்டும் நிமித்துவதற்காக ஒன்றாக சேர்கிறதுன்றது வேற. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சம்பந்தமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பொண்டு இருந்தது. நான் நினைச்சேன் அவருடைய தந்தை மாதிரி ஜிஜி பொன்னம்பலம் மாதிரி ஒரு கொள்கைகளோட உங்களுடைய அடிக்கடி கேட்பார், உங்களுடைய கொள்கை என்ன, கொள்கை என்ன, கொள்கை என்ன. ஸோ கொள்கைகளோட பயணிப்பவர், தமிழ் தேசியம் சார்பாக பயணிப்பவர் என்று தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அது தடம் மாறி போய் மிகவும் கேவலமான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒட்டுக்குழுக்கள் உதாரணத்துக்கு தெரியும், சந்திரசேகர் இபிடிபியினுடைய அவர்களை இணைத்திருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள எங்களுடைய இபிஆர்எல்எஃப் சித்தார்த்தன், பிளாட் சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற எல்லாரோடையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு அணி ஒன்றை திரட்டி இருக்கிறார். இது எவ்வாறான, இப்போ உதாரணத்துக்கு பண்டியோட சேர்ந்து ஏதோ தின்னும் என்று சொல்வார்கள். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வாறான ஒரு நிலைமை உண்டு. மறுபடியும் இந்த வெள்ளை வேட்டு போலி தேசியம், இவரெல்லாம் எடுக்கிற பாயிண்ட் என்னென்றால் தேசிய தலைவர், தேசியம் என்ற பாயிண்ட் மக்களுடைய, இப்போ உதாரணம் ஒரு டிசிசி மீட்டிங்ல இப்போ நன்றைக்கு கூட கதைச்சு தெளிவாக பாராளுமன்றத்தில் இவங்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேராக கண்டான் வடிவாக கதைச்சு நான் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். என்னென்றால் தெளிப்பாளைய ஆதார வைத்தியசாலையில் நடக்கிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுக்கு தேவையில்லாம தலையை போட்டு உங்களோட பேரையும் கெடுக்க போறீங்க. இல்லை, அது போற ஓடிட்டுகள் போகத்தான் வேணும், அதை நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன், மத்திக்கு போடுறதுக்கு விட மாட்டேன். தெளிப்பாளைய ஆதார வைத்தியசாலையை நாங்கள் அதில் காடர் கூட்டத்துக்கான தான் அப்படி கதைச்சு நான் நினைக்கிறேன். விளங்காம கதைச்சுட்டாரு இன்னும் தெரியாது. ஆனால் இந்த வீடியோட தெளிவாக இருக்கிறது எங்கண்ட இவர் வடிவாக சொல்லுகிறார். அதாவது ஒரு ஏரியாவில் 15 பேர் விபச்சாரம் செய்யல, அந்த விபச்சாரம் செய்கிறார்கள் தங்களையும் வாண்டு கூப்பிடுறது ஒரு கேவலம், அப்படி கேட்கறதுக்குரிய அருகதை ஒன்றும் இல்லை என்று இதே செல்வம் அடைக்கலநாதன் சங்கு கூட்டணியில் இருக்கிற செல்வம் அடைக்கலநாதன் சொன்ன கஜேந்திரகுமார்கள் கஜனாக்கள் இப்போது இங்கே நிற்கிறார்கள் என்று சொன்னால், வாக்குகளை கூட்டுறதுக்காண்டி மக்களை ஏமாற்றுவதற்காக மறுபடியும் ஒரு
அரசியல் ஒன்றுக்குள்ள போய் நிற்கிறார். இங்க NPP ஒரு பக்கத்தால் நிற்குது, தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பக்கத்தால் நிற்குது, நான் ஒரு பக்கத்தால் நிற்கிறேன். இதுல மக்கள் தான் இனி தீர்மானிக்கணும் என்ன நடக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரணும் என்பது தொடர்பாக நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன் வெகு விரைவில் இவற்றுக்குரிய தீர்மானங்கள் வரும். உள்ளூர மாகாண சபை தேர்தல் வரும்போது அதுக்குரிய சீட் பிரச்சனையில் அவருடைய அடிபாடுகளும் வெளியாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.